ஹாய் காய்ஸ். சாரி, கொஞ்சம் கெட்டப் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் மாஸ்க் போட்டேன். மாஸ்க் போட்டால் ரொம்ப நோயாளி மாதிரி இருந்துச்சு. சரி, அதான் இந்த மாதிரி போட்டுட்டேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் சீக்கிரமாக கடைக்குள்ளே வந்துடுறேன். ஓகே, மாலிக்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் காய்ஸ். மாலிக்னு பேரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மாணிக் பாஷா தான் ஞாபகம் வந்தது. மாணிக் பாஷா வர போகிறா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, கடையை பார்ப்போம். கடையை பார்த்தா உள்ளுக்கு வந்து ஆன்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, மாணிக் பாஷாவை மாலிக்கின்னு மாற்றி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு இதில். ஆனால் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து நம்ம வினோனை, நம்ம சிகே, அப்போ தீவா, ஸ்ரீ கணேஷ் இந்த மாதிரி நிறையா நடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து நம்ம சிகே நடிப்பு. நார்மலாகவே அவங்க வந்து நல்லா நடிப்பாங்க. இதுலேயும் வேறு லெவலில் அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்துச்சு. வீணோனும் செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரீ கணேஷ் அந்த மனசை நான் வந்து சாஃப்டாக பார்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு ஒரு வில்லன் ஒரு அடியாளாக வந்து செஞ்சுருக்காரு. நல்லா இருக்குது ஸ்ரீ கணேஷோட கேரக்டரும். என்ன டப்பிங் அவர் வாய்ஸ் மட்டும் தான் வந்து அவர் ஃபேஸுக்கு வந்து சூட்டபிள் இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். மற்றபடி வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம தீவா அவங்க வில்லியாக நடிச்சிருக்காங்க. உண்மையாக வில்லி நம்மளுக்கு என்னடா தீவா சாஃப்டாக இருப்பாங்க, இல்லைன்னா வில்லியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நல்லா இருந்துச்சு தீபாவளியும். அதுக்கப்புறம் நம்ம வீணவான அதே மாதிரினா. ஓகே, அது என்ன கதைனா, சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேங் வார் நடக்குது. இந்த இடத்த வந்து யார் பிடிக்க போகிறா, யார் வந்து தலைவராக இருக்க போகிறா, டீல்லாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓடி இருந்துச்சு கைஸ். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மாலிக் எங்கே போனாங்க அப்படின்னு. அப்போது ட்விஸ்ட்டு வந்து நம்ம ஏஎம் விஜய் டேரக்டர் வச்சா இருப்பாங்க, இந்த படத்தோட டேரக்டரு. சத்தியமாக சொல்கிறேன், மறந்துட்டேன். மாலிக்கு வச்சுக்கோங்க, ஆம்பளை பேர் என்னென்ன. ஓகே, கடையை பாருங்க, உண்மையாகவே வந்து ஒரு ட்விஸ்டாக இருக்கும். அது யார் வந்து நம்ம அலிக்கா இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. செம்ம ட்விஸ்டாக ஆச்சு. நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன. அதுக்கப்புறம் கண்ணி பிடிச்சிச்சு, திருப்பி ரிவர்ஸ் ஓட்டி பார்த்ததா ஒல்லேமா இங்கே இருக்க ட்விஸ்ட்டு அப்படின்னு இருந்துச்சு. உண்மையாக அடியாகி காய் செம்மையாகி. இந்த பாட்டை பொருசை வந்து நம்ம வசுந்தரா நல்லா பண்ணியிருக்காங்க. அது டப்பிங் வந்து சில பேருக்கு கூடியாக இருக்குது, சில பேருக்கு குறவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த இருட்டு சீன் இருக்குல்ல, தீவா வந்து அந்த இருட்டு ரூமில் ஒரு கான்ஃபரன்ஷன் ஓடிட்டுருக்கோம், பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சரியாக அவங்க ஃபேஸ் வந்து தெரியல. இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டிங் போட்டுன்னா நல்லா இருந்திருக்கும் எனக்கு. இது என் பிரச்சனை இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டப்பிங் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நடக்கிற சீனு இதெல்லாம் வந்து சத்தம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, வேறு மாதிரி சவுண்ட் சிஸ்டம் இருந்துச்சுல. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. கதை உண்மையாக அவ்வளோ செம்மையாக இருக்குது. ரீஎன்ட்ரி வந்து அந்த மாலிக் வந்து கொடுக்குறாரு. அந்த மாலிக் யார் போய் பாருங்கள். மாணிக் பாஷா இருக்கலாம், மாலிகா இருக்கலாம். ஏன் நான் சொன்னவங்க நான் முன்னைக்கே சொல்லிட்டேன், உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கோம். அப்படி தெரியலனா போய் கடையை பாருங்கள். மாலிக்னு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அடியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் காய்.